ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ஜீவா, த்ரிஷா, வினய், சந்தானம், நாசர், ஆண்ட்ரியா நடிப்புல, அகமத் டைரக்ஷன்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல வந்திருக்கிற என்றென்றும் புன்னகை. தன்னோட சின்ன வயசுல வேற ஒருத்தரோட ஓடி போயிட்ட அம்மா மேல இருக்கிற கோபத்தால பொண்ணுங்களே வெறுக்கிறாரு ஜீவா. வேற ஒரு காரணத்துக்காக தன் அப்பா நாசரே வெறுத்து ஒதுக்கி அவரோடையும் பேசாம இருக்காரு. அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வினய், சந்தானம் 3 பேரும் ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி நடத்திக்கிட்டு கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா தங்களோட பேச்சுலர் டேஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்டி, சரக்குன்னு பாய்ஸ் ஃபிலிமா போயிட்டு இருக்கிற கதை ஒரு ஆட் ஏஜென்சில ஒர்க் பண்ற த்ரிஷாவும் மாடல் ஆண்ட்ரியாவும் என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொமான்டிக் காமெடியா மாறுது. ஒரு சந்தர்ப்பத்துல வினயும் சந்தானமும் ஜீவாக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுறாரு ஜீவா. அதுக்கப்புறம் ஃபாரின் ஷூட்டிங் போன இடத்துல த்ரிஷாவும் ஜீவாவும் ரொம்ப நெருக்கமாகி லவ் டெவலப் ஆகிட தன்னோட ஈகோ காரணமா அதை ஜீவா மறைச்சு த்ரிஷாவை இன்சல்ட் பண்ணிட த்ரிஷா கோவத்துல அரேஞ்ச்ட் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட கடைசியில இந்த மாதிரி படம் எப்படி முடியணுமோ அதே மாதிரி இந்த படமும் நல்லபடியா முடியுது. ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் என்டர்டைனரா ஒரு படத்தை கொடுக்க முயற்சி செஞ்சு அதுல ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்காரு டைரக்டர் அகமத். நல்ல ரிச் விஷுவல்ஸ், அட்டகாசமான செட்ஸ், ஃபாரின் லொகேஷன், நல்ல ஸ்டார் காஸ்ட், ஹாரிஸ் மியூசிக்னு படத்தோட ஓவரால் லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கேமரா ஒர்க் எக்ஸலண்ட், எடிட்டிங் நல்லா இருக்கு. ஜீவா இந்த மாதிரி பொண்ணுங்களை திட்டிக்கிட்டோம், அரைஞ்சிக்கிட்டோம், நான் அப்படிதான டைலாக் பேசி சீன் போட்டுக்கிட்டு இன்னும் எத்தனை படம் நடிக்க போறாருன்னு தெரியல. வினய் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சந்தானம் ஆஃப்டர் அ லாங் டைம் காமெடியில பின்னி பெடல் எடுத்திருக்காரு. த்ரிஷா அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடிச்சிருக்காங்க. நாசர் சூப்பர். ஒரு ஜாலியான படம் கொடுக்க கொஞ்சம் லாஜிக்லையும் திரைக்கதையிலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு டைரக்டர் நினைச்சிருக்கிறது தான் இந்த படத்தோட மைனஸ். ஃப்ரெண்ட்ஷிப் தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே படத்துல ரொம்ப மேலோட்டமா டெப்த் இல்லாம இருக்கிறதால நம்மளால ஓரளவுக்கு மேல படத்தோட இன்வால்வ் ஆக முடியல. காமெடி நல்லா இருந்தா போதும், கதை திரைக்கதை சுமாரா இருந்தா கூட படம் ஓடிடும் அப்படின்னு சமீபத்துல வந்து வெற்றி பெற்ற சில படங்கள் ஒரு தப்பான மெசேஜை கொடுத்துட்டதால இந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வரதை தவிர்க்க முடியாது. தன் அப்பா நாசர் மேல இருக்கிற கோபத்துக்கு ஜீவா சொல்ற உப்பு சப்பு இல்லாத காரணம், ஒரு மாடல் ட்ரெஸ்ல த்ரிஷாவை பார்த்ததும் ஜீவாக்கு வர காதல், கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கு வினய் சந்தானம் சொல்ற காரணம், ஏர்போர்ட்ல த்ரிஷாவை தேவையில்லாம ஜீவா இன்சல்ட் செய்யற காட்சி, ஆண்ட்ரியாவோட கேரக்டர், காமெடிக்காக கதைக்கு சம்பந்தமே இல்லாம புகுத்தப்பட்ட சீன்ஸ், ஒய்ஃப்னாலே பயங்கரமா டார்ச்சர் கொடுக்குறவங்கன்னு படம் ஃபுல்லா சொல்லப்படுற மட்டமான மெசேஜ்னு இந்த படத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் மீறி இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்ல வச்சதுக்கு காரணம் ஓவரால் மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்கிறது தான். இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் நீங்க எங்களோட எல்லா வீடியோவையும் பார்க்கணும்னா யூடியூப்ல கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களோட எல்லா அப்டேட்ஸும் தெரியணும்னா எங்க Facebook பேஜுக்கு லைக் கொடுங்க. அடுத்த பட விமர்சனத்துல உங்களை வேற கெட்டப்ல வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஸ்டீவன் ஸ்டீல் ஜெக்.